श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 250வது श्लोकम्। ईश्वर उवाच समुद्रे वै यथा तोयम् क्षीरे क्षीरे जले जलम् भिन्ने कुम्भे यथाकाशम् तथात्मा परमात्मनि। சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுறார். லோகத்தில் ஏதாவது விஷயம் தியானிக்கணும், சிந்திக்கணும், அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு தத்துவம், குரு தியானம், குரு ரூபம். குரு அనే பதத்துக்கு ஆத்மான்னு சொல்லிட்டு நல்லா அழகாக சொல்லிட்டோம். ஆத்மா அப்போது அப்படி சொன்னாலும் ஒன்று தான். லோகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, நினச்சிக்க வேண்டிய விஷயம் ஆத்மா. ஆனால் ஆத்மா நேராக தெரிய மாட்டேங்குது. இருக்கிறது அதாவாக இருந்தால் கூட அது தெரியல. அதனால் அது தெரிவிக்கிற ஒரு தேசிகன், திசதீதி தேசிகா காட்டுவார், வழி காட்டுவார், திசை காட்டுவார். அந்த தேசிகனை அனுசரித்து அவர் என்ன பண்ணுவார், சாஸ்திரத்தினை காட்டிகிட்டே இருப்பார். சாஸ்திரத்தின் இங்கே சிவபெருமானே பல வாட்டி சொன்னது பார்த்தோம். ருஷிகள் எல்லாரும் இதுதான் விரும்புகிறாங்க, இதுதான் தெரிஞ்சுக்க அவங்க வாழ்ந்தாங்க, இதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் கோட் பண்ணுவார். இது முன்னாடி இப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், குரு சொல்லியிருக்கேன். கிருஷ்ணர் பேசினா கூட அதே தான் பேசுவார். ராமர் பேசினா கூட குருன்னு வச்சு பேசுவாங்க. சாஸ்திரம் அப்படின்னா குரு பரம்பரை அண்ட் சாஸ்திரம் அனாதியாக இருந்துகிட்டே இருக்கு. எப்போ అనేది சொல்ல முடியாது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்தில் கடவுள் எப்போ பிறந்தார் அர்த்தமில்லாத கேள்வி. எங்கே பிறந்தார் அதே அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் இது எங்கே அர்த்தம் இருக்கும்? மீனிங்லெஸ். அப்புறம் இந்த சாஸ்திரம் అనేది அதையும் அப்படிதான். கடவுள் இருக்கார், சாஸ்திரமும் இருக்கின்றது. இருக்கார், அவ்வளோதான். எங்கே இருக்கார், எப்படி இருப்பார், எப்போ வந்தார், எப்போ போனார், இந்த கேள்விகளெல்லாம் இருக்கார், அவ்வளோதான். அதே போல ஆத்மா இருக்கின்றது. வேறு கேள்விகள் எல்லாமே மனசு கேட்கும். ஏன்னா மனசுக்கு இந்த கேள்வி கேட்குறதே பழக்கம், அதுக்கு வெளியில் பார்க்குறதே பழக்கம். அதனால் ஆராய்ச்சி, எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? ஆத்ம விஷயத்தில் கூட விசாரணைன்னு சொல்லுவோம்.
எதுக்கு விசாரணை பண்ணணும்? தெரியாமல் இருந்ததானே விசாரணை பண்ணணும். நீ இருக்கேன்னு உனக்கு தெரியல, அப்போ எதுக்கு விசாரணை பண்ணணும்? அப்போ திரும்பி என்ன பெருசாக தனியாக தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அப்படி சாஸ்திரம் நம்மளை அந்த அளவுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ, விசாரணை பண்ணும், அது பண்ணும், இது பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரமப்படுறியே. இருக்கிறது நீ, அதுக்காக என்ன பண்ணிடுறது? அஜ்ஞானம் உனக்கு இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி அப்புறம் அழிஞ்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னொன்று சொல்லுவோம், அப்போ எதுக்கிட படாத பாடு இதெல்லாம் இவ்வளோ. இருக்கிறது அவ்வளோதான். இருக்கிறது தெரிஞ்சிட்டே இருக்கு, இருந்து தெரியாமல் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு, உணரலை, அவ்வளோதான் சொல்லணும். சரி, கடந்த சத்சங்கத்தில் நடுவில் சில ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அப்புறம் அப்படி வந்துட்டு கடைசியில் 250 வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு நான் காரணம் சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் சிவபெருமான் இப்போது பல ஸ்ருதி பேசுகிறாரு. ஏன்னா நடுவில் பார்வதி தேவிக்கு சொல்லிட்டாரு கடைசியாக, இவ்வளோதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுதான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மறுபடியும் கேள்வி வந்தது. அப்புறம் பேச ஆரம்பித்தார். பல ஸ்ருதியாக காமிய பலம், அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணால் கூட நிறைவேறும் அப்படி சொன்னால் தான் நிறைய பேர் சாஸ்திரத்துக்கிட்ட வருவான். ஆனால் அப்புறம் அவனு தெரிஞ்சுக்குவான், ஞானம் விஷயம் விவேகம் வரும்போதும் எந்த காமம் இருந்தால் கூட அது பந்தமாகும்னு தெரிஞ்சுக்குவான். அப்புறம் சரி, அப்படி சொல்லும்போது இந்த 250வது ஸ்லோகத்தில் ஒரு உபமானம் கொடுக்குறார் சிவபெருமான். ஒன்றும் இல்லை, 3 உபமானம். உபமானம்னு எக்ஸாம்பிள், சிமிலி, கம்பேரிசன். எப்படி சமுத்திரம் சமுத்திரத்துக்குள்ளே ஜலம் கலந்தது போல், பாலுக்குள்ளே பால் கலந்தது போல், கடத்தில் இருக்கிற ஆகாயம் போய் பாஹ்ய ஆகாசத்தில், பாஹ்யத்துக்கு மಠ ஆகாசம்னு சொல்கிறோம். என்ன இது கட்டம் இல்லையோ, அது மட்டம். மட்டமன்னா நீங்கள் சுவாமியார்கள் எல்லாம் இருக்கிறது தான் மட்டமன்னு நீ சொல்லக்கூடாது. எங்கே நம்ம எல்லோரும் நிற்கிறோம், தங்குறோம், இருக்கிறோம், இந்த ஹால் கூட மட்டம்தான். பட் பொதுவாக அது சுவாமியார்கள் எல்லாம் இருந்த சன்னியாசிகள் அது அந்த ராமகிருஷ்ண மட்டம் அப்படின்னாங்க. ஸோ கட்டாகாசம், வெளியில் இருக்கிறது மட்டாகாசம்னா இந்த ஹால் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ஸோ அது போய் இதில் கலந்துக்கிடுந்த போல். எதுக்கு இது உதாரணம் கொடுக்குறேன்னா, அதே போல் தான் ஆத்மா பரமாத்மனி. இப்போ இங்கே விசாரணை இருக்க நிறைய இதில் ஆக்சுவலாக ஜலம் நீ வேற வச்சு பார்க்குறேன். ஒன்று இந்த உதாரணம் கிராஸு, அடுத்தது கொஞ்சம் சட்டில். இந்த ஆகாயம் இன்னும் சட்டில், சூக்ஷ்மம். ஆமாம் சார், இதோ இந்த டம்ளரில் ஜலம் இருக்கேன், கொண்டு போய் இங்கே என்ன சொன்னார், சமுத்திரத்திலோக்கு எல்லா நதிகளுடைய ஜலம் போய் கலந்துக்கிறது. அந்த நதி ஜலம் அங்கெங்கோ மலை மேலே ஹிமாலயத்திலோ, அங்கெங்கோ கங்கோத்திரி யமுனோத்திரிலோ, அங்கே காவேரி, தலை காவேரி, அது அங்கே போய் கலந்துக்குதுன்னா அங்கே இருக்க அது இங்கே வந்தது. அந்த அங்கே இருக்கே இங்கே இருக்கே, எவ்வளோ தூரத்தில் இருக்கு, எவ்வளோ இருக்கேன்னு சொல்லலை. இருக்கிறது என்ன, எசன்ஸு ஜலம்.
இப்போ அந்த ஜலம் வந்து இந்த ஜலத்தில் கலந்துனதுக்கப்புறம் ஜலம் வேற தெரியுமா? அதுக்கப்புறம் நீ அந்த ஜலத்தினை எடுத்து கொடுக்கணும். அந்த அடம் பிடிச்சி அளந்துட்டுருக்கிற குழந்தை கேட்டது போல் கரும்பு வேணும் கரும்பு கொண்டு வந்தாங்க. அது நல்ல வட்டி கொடு துண்டு பண்ணி கொடுத்த, திரும்பி ஒட்டி கொடு அப்படிதான் சாப்பிடு. யானை முதல்ல பானை வேணும்னா அப்புறம் யானையை கொண்டு வாங்க. யானை பானைக்குள்ள வைக்கலைன்னு யானை பானைக்குள்ள. இப்படி அந்த மாதிரி வேறு இல்லை. அதே போல் பாலுக்குள்ளே பால் கலந்தால் கூட தெரியல, வித்தியாசம் தெரியல, பிரிக்க முடியல விஷயம். அதே போல் ஆகாஷம் இது சூக்ஷ்மமாக இருக்குது. ஆகாஷ விஷயம் அட்லீஸ்ட் பாலன்னா வேறு இடத்துல வச்சோம், அப்புறம் அது அங்கேருந்து அப்பு கிளம்பிச்சு. நடுவில் அந்த நதி எல்லாமே ஒத்தி போச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அப்பப்போ காவேரியில் அங்கெல்லாம் தண்ணி இருக்காது, இல்லை ஒரு மண்ணு தான் இருக்கும். அப்படி ஏதோ இருக்கு, டிஃபரன்சஸ் பிரேக் எல்லாம் இருக்கு. பால் கூட அங்கே பால், இந்த பால், அந்த டம்ளரு, அந்த ஆள் இது. ஆனால் இப்போ பாருங்க, ஆகாசத்துக்கு வரும்போதும் அதனால தான் 3 எக்ஸாம்பிள்ஸ். இங்கே சூக்ஷ்மமாக இருக்க விஷயம் இல்லையா? சொல்கிறதுக்கு விவகாரத்துக்கு பாட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், அண்டு ஹால் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பாட்டு உடஞ்சி போனதுக்கப்புறம் இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம் வந்து வெளியில் இருக்கிற ஆகாயத்தில் கலந்துச்சு అని சொல்லலாமா? கலந்துச்சு நீ பார்த்தியோ? நீ எந்த ஸ்கோப் வச்சு பார்த்தா கூட தெரியாது உனக்கு. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கலந்துறதுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இந்த கேள்விகள் எதுவுமே அங்கே செல்லாது, நிற்காது. ஏன்னா அது கலந்தே இருக்கின்றனர். அது கலந்து தான் இருக்கின்றனது. ஆனால் பிரிஞ்சு இருக்கிறது போல் நீ பேசுகிறே, தெரியறது, பார்க்குறே, விவகரிக்கிறே, எல்லாம் பண்ணுறே. எக்ஸாக்ட்லி இதே போல் தான் ஆத்மா பரமாத்மா பிரிக்கப்படுற வஸ்து கிடையாது. அது எப்பவுமே பிரிஞ்சு இல்லை. அது 2 ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் செய்யணும். அதுக்கு எந்த சிரமமும் பட வேண்டாம், கிளாஸுக்கு மட்டும் வரணும். அதுதானே சார் பெரிய சிரமமாக இருக்கு. சண்டே வேறு பகல் வெயிலில் 11 மணிக்கு வச்சுட்டிங்க கிளாஸு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சண்டே சார். ஆனாலும் நீங்கள் எல்லோரும் சமத்து வந்துட்டுருக்கீங்க, வெரி குட். அப்படி தான் இருக்கணும். இதுக்கு சிரமப்படலை என்ன, வேறு எதுக்கு சிரமப்படுறோம்? இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா வேறு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா இதுதான் முக்கியம் அணி நமக்கு தெரிஞ்சது, அதனால் நம்ம வந்துட்டுருக்குறோம். சரி, அப்படி இந்த ஆத்மா அதே போல் இங்கே ஆத்மா பரமாத்மா, இங்கே ஆத்மானு மட்டும்தான் சொன்னார். அப்படின்னா அர்த்தம் ஜீவாத்மானு எது நினச்சிக்கிறோமோ, எது பேசுகிறோமோ அது வந்து பரமாத்மா தான். அப்புறம் இங்கே கலந்துக்கிற பிஸ்னஸ் అనేది ஒன்றும் கிடையாது. ஆனால் யோகா, யூனியன், ஜாயினிங் அப்படி எல்லாம் ஜீவாத்மா பரமாத்மாவில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதுக்கு கதை, இந்த சரீரம் விட்டுட்டு அவனை ட்ராவல் பண்ணுமா அப்படி எல்லாமே. சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணும், நிஜமாக ஆத்மா ட்ராவல் பண்ண முடியாது. சரி, நிறைய இருக்க விசாரணை. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம்.
அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம் இங்கே. ஏன்னா இப்போ அது சொல்லியாச்சு, திருஷ்டாந்தம் சொல்லியாச்சு, தார்ஷ்டாந்தம் அப்படின்னா எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. ததைவ ஞானவான் ஜீவஹா பரமாத்மனி சர்வதா ஐக்கியேன ரமதே ஞானி யத்ர குத்ர திவானிஷம். ரொம்ப தெளிவாக பதில். உதாரணம் எது கொடுத்தான்னா அதே போல் ததா ஏவ ததைவ ஞானவான். யார் ஒருத்தனை வந்து முடிச்சுக்கிட்டான், அஜ்ஞானத்தில் வந்து முடிச்சுக்கிட்டான், ஞானவான். குரு கிட்ட வந்தால் சாஸ்திரம் படித்தா மகா வாக்கிய உபதேசம் எல்லாம் கேட்டுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா. அதனால் அப்போ அவன் வந்து இந்த எந்த ஞானவான், ஜீவஹா ஞானவான். ஜீவனை பதம் இங்கே உபயோகப்படுத்துகிறார், அங்கே சொல்லலை, அங்கே ஆத்மான்னார். ஞானவானான ஒரு ஜீவன் ஜீவன் நிஜமில்லை சத்தியமில்லைன்னா கூட ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்டில் அது சத்தியமாக தான் இருக்கு. அதனால் ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஞானம் வந்து அவன் முக்தி அடைஞ்சா, இன்னொரு சரீரத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு ஞானம் அடையலைன்னு முக்தி வரலை, மோட்சம் ஏற்படலை. இது யார் சார் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, நீங்கள் பார்க்கல, யாரும் பார்க்க முடியாது. சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சாஸ்திரம் நம்பிட்டா இதுதான்ப்பா, இப்படி தான் நடக்கும். ஞானம் வந்தவன் வந்து எப்பவுமே அவனுக்கு இங்கே தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான், நானே தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம். எந்த விதத்தில் இந்த சரீரமும் மனசு இந்திரிய உபாதினை உட்டி சைத்தன்யமாக உணர்வு ரூபத்தில் நானே தான் பரமாத்மா. அதனால் சர்வதா இது வந்து இவன் அந்த ஞானவான் வார்த்தை முக்கியம். இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் ஞானவான், ஞான நிஷ்டவான் அவன் இனிமே. ஆனால் சரீரம் இன்னும் இருக்கு. ஞானம் வந்த என்ன சரீரம் போயிடுமா? உடனே போகாது. அது பிராரப்தத்துக்கு தகுந்த போல் அது ஏதோ இயற்கையில் இருக்கும் இன்னும். ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்குமோ என்னமோ கதை. சர்வதா பரமாத்மலையே இருக்கான் ஞானி. ஸோ பரமாத்மலையே இருக்கான்னு சொன்னால் அப்போ இங்குதான் இந்த எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணணும். இது முன்னாடி பரமாத்மலோ இருக்கிறதுக்கு ஒரு தனி பாகம் இல்லை. இந்த அறிவு ஞானம், ஐ ஆம் நாட் அட் ஆல் செப்பரேட் ஃப்ரம் த லார்ட், ஐ ஆம் த லார்ட். சார் தெருவில் போகிறவங்க எல்லோரும் கேட்பாங்க, கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க சார். சம்ஸ்கிருதத்தில் அகம் பிரம்மாஸ்மி அனே மகா வாக்கியம் எல்லாம் சொன்னால் அது நமக்கு புரியாதனால, அது வேறு பாஷை இருக்கிறதுனால அப்படியே தலாட்டிட்டு கேட்குறோம். ஆனால் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர் தைரியமாக நான் கடவுள்னு சினிமா எடுத்துட்டார். அது என்ன எடுத்தாரோ, என்ன போயிடுச்சோ, எங்கே போயிடுச்சோ எனக்கு தெரியாது, காதில் விழுந்துச்சு. ஆமாம், அது மகா வாக்கியம்தான். பச்சை தமிழில் அப்படி எல்லாம் நம்ம சொல்லணும்னு தைரியம் இல்லை. எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லி வம்பு மாட்டிக்கணும்? அப்புறம் பகவான் கண்ணு குத்திட்டேன். சரி, பயந்துட்ட சொல்ல, உள்ளேயும் சொல்லணும், தைரியமாக வெளியிலும் சொல்லணும். ஆனால் வெளியில் சொன்னால் இவனுக்கு அகங்காரம், இவனுக்கு கர்வம், அப்படி இப்படியெல்லாம் நினச்சுவான். எதுக்கு வெளியில் சொல்லணும்? வெளியில் சொன்னால் அதுக்கு வேல்யூ இல்லை. உள்ள தெரியணும், தைரியமாக தெரியணும், ஸ்திரமாக தெரியணும்.
அதுக்கு தான் ஞானனிஷ்டன்னு சொல்லு. ஃப்ரம் எனி ஆங்கிள், எனி சைடு, எனிதிங், டவுட்டே இல்லை. அப்படி அதுக்கப்புறம் என்ன வித்தியாசம்? ஞானி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், இந்த சரீரத்தில் இருந்து இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கல. இவன் அந்த ஐக்கிய ஞானம் ஏற்பட்டதுனால, ஐக்கியம் అనేది இது எதுக்குன்னா, தனியாக அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் நான் அங்கே போய் கலந்துக்குவே, இறந்தர் கலந்துக்கிட்டார் அப்படியெல்லாம் ஏதோ சொல்லுவானே தமிழில், இரண்டர். இரண்டர். அந்த அளவுக்கு தமிழ் எனக்கு வராது. இரண்டர் அப்படி அப்படி ஒன்றும் இல்லை. கலந்துக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டான், இரண்டர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான், கலந்துக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஞானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். இது யாருக்கு நிரூபணம் பண்ண வேண்டியது விஷயம் கிடையாது. செல்ஃப் எவிடென்ட். அப்போ அந்த ஐக்கிய ஞானம் ஏற்பட்டதுனால அந்த ஞானி ரமதே, ஆனந்தமாக இருப்பார். லோகத்தில் யார் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற மனுஷன், எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிற மனுஷன்தான். ஞானி சரீரத்தில் இருக்கானே. இப்போ 100 பேர் மனுஷர்கள் இருந்தால் 100 பேர் சைக்காலஜி வேறு, அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் வேறு, அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் வேறு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேறு. ஆனால் த இன்னர் கோர் பிளிஸ் అనేది இவன் ரமத்தே ஐக்கிய ஞானின. எப்படி? எத்திர குத்திர, எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது பகலாகட்டும் ராத்திரி ஆகட்டும், அமாவாசை நேற்றுக்கு எனக்கு அதாகட்டும், ஏதோ ஒன்று ஆகட்டும், சம்மர் ஆகட்டும், வின்டர் ஆகட்டும், சித்திரை ஆகட்டும், என்னானாலும் சரி, எங்கே பேதம் இல்லை, இதில் மாற்றம் இல்லை. ஸோ எது பிரித்து ரெண்டு ஆகாயமானு நம்ம பாவிச்சு கல்பிச்சுக்கிட்டு ஊகிச்சுக்கிட்டு விவகாரம் கூட நடத்துகிறோமோ, அது போய் அந்த போயின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதனால் இந்த எக்ஸாம்பிள் நல்ல டீப்பாக எனக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் சொல்கிறாரு பகவான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதான் தோணிச்சு, இப்படிப்பட்ட ஞானியோட லட்சணங்கள் அதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. நடுவில் மட்டும் சில ஸ்லோகங்கள் அப்படி இப்படி வருதுன்னு சொல்லி, அதுதான் நான் அது எல்லாமே கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு சொல்லிட்டோம் பிரயோஜனம் பலமணி. ஓகே, எந்த பக்தி இருந்தால் கூட கொஞ்சம் நீ எல்லோரும் சாதாரணமான பக்தி இல்லாதவனுக்கு பதிலாக கொஞ்சம் நல்லதாக இருப்பேன், கொஞ்சம் நிம்மதியாக தான் இருப்பேன், கொஞ்சம் தர்மா கான்ஷியஸ் இருப்பேன் இல்லையா. ரொம்ப சுத்தமாக இல்லைன்னா கூட, 100% அப்படி இல்லைன்னா கூட, நாஸ்திகன்னு மேலே ஆஸ்திகனும் பெட்டர் தானே. நேற்றுக்கு அந்த விஷயந்தான் எண்டிங்கில் பேச வந்தது. அவங்களும் ஆஸ்திகர்களாக சொல்கிறாங்க, ஆனால் பரம நாஸ்திகர்கள் அவங்க. ஏன்? மானவத்துவம், மனுஷத்துவம், லைஃப், ஜீவனத்து மேலே, இன்னொருடைய உயிர் மேலே அக்கறை இல்லாதவனை எப்படி தான் ஆஸ்திகன் ஆக முடியும்? அதனால தான் ரொம்ப டேஞ்சரஸ் கல்ச்சர் சொசைட்டின்னு, நம்ம சொசைட்டியில் உலகத்திலேயே உலகத்துடைய சாந்தி நிம்மதிக்கே ஒரு பெரிய த்ரெட்டு. தெரியல என்ன பண்ண போகிறோம்னா. இது நீங்கள் கவனிச்சாவே தெரியும், அவங்களா மட்டும் இருக்கிற இடத்துலையும் சுகமாக இல்லை.
அங்கேயும் கொலை வெட்டுறது பாம்பு. அவங்களாவே இருக்கிற 2 நாடு பக்கத்தில் இருந்தாலும் ஒத்துக்கலை. இப்படிப்பட்ட இவன் இருந்து இது எப்படின்னா ஒரு கேன்சர் போல் உடம்புல அது மொத்தம் மனுஷ சமுதாயத்துக்கு உலகத்துக்கு அது எல்லாரும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கோ அது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதில் நமக்கு நிறைய பங்கு இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் அடுத்த வாரம் அப்புறம் கொஞ்சம் பேசுவேன்னு. சரி, எனிஹவ் ஜஸ்ட் எ ஸ்மால் கனெக்ஷன் நேற்றுக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் 200 எங்கே இருக்கும் அதாச்சு. அதுக்கப்புறம் வரே 261 பாருங்கோ. என்ன சார் அவ்வளோ பெரிய ஜம்ப்பு தான். மந்தபாக்யாய சக்தாஸ்ச ये जनानानुमन्वते गुरुसेवासु विमुखाः पच्यन्ते नरकेषु च पच्यन्ते नरकनिगूढा. భజగోవిందత్తులో ఇదే வார்த்தை சங்கரர் உபயோகப்பட்டார். தே பச்சந்தே நரக நிகூடா. என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் என்ன சொல்கிறது பார்வதி, இங்கே சில அன்ஃபார்ச்சுனேட் பீப்புள் மந்தபாக்யாக. நாரதர் பாகவதத்தில் முதல் அவர் இந்த உலகத்தினை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்தார். கலியுகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ரிப்போர்ட் கூட இதுதான். என்ன சொல்ல, நான் என்னமோ கிருஷ்ணர் இப்போதான் அவதாரம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அதனால் இன்னும் கூட இந்த பூலோகத்தில் அதையும் பாரத நாட்டில் அதையும் நம்ம ஸ்ரீரங்கம், நம்ம திருமலை, நம்ம இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் பிருந்தாவனம், அதுக்கப்புறம் சேதுபந்தம், ராம், இது எல்லாத்துக்கும் நல்ல அந்த கிருஷ்ண பக்தியோட பக்தாள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் பார்க்கலாமன்னு வந்தேன். ஆனால் கம்ப்ளீட் அப்செட்டு, ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எங்கே பார்த்தா கூட எல்லாம் பார்கெனிங் தான் இருக்கு, பக்தி இல்லை. எல்லாம் பிஸ்னஸ் தான் தவிர பக்தி இல்லை. பக்தி பேரோட பார்கெனிங், பக்தி பேரோட பிஸ்னஸ்ஸு அப்படியானு அந்த ஊர் சுற்றி அந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் பார்த்தாரு. பேருக்கு இருக்கே தவிர அங்கே எங்கேயுமே பக்தியே காணும். அப்படின்னு சொல்லும் போதும் அங்கே தான் இப்படி இருக்காங்களே கலியுகத்தில் மக்கள். அப்போ இதே வார்த்தை மந்த பாக்யாக மந்த புத்தையா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட். அப்புறம் யோசிக்கக்கூடிய சக்தி இல்லை, அசக்தாக. எதனாலையோ விவேகம் வேலை பண்ண மாட்டேங்குது. புத்தி இருக்கு, மனுஷனாக பிறந்தான், மனுஷ சரீரத்தில் இருக்கான். ஆனால் என்னமோ தடம் வரல, சத் சங்கத்துக்கு வரல, குருவுடைய பேச்சு ஒன்றும் கேட்கல. அதனால் அவனு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போயிட்டுருக்கான். அதனால் மந்த பாக்யா அசக்தாக, இந்த வீக் பீப்புள், அன்ஃபார்ச்சுனேட் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஏ ஜனாக அவங்கள தெரிஞ்சுக்க மாட்டுறாங்களே. நான் அனுமன்வதே, இந்த ஜனங்கள் இப்படி தெரிஞ்சுக்காமே மந்தபாகியர்களா அசக்தர்களா அசட்டுத்தரமாக இருக்கிற, அப்புறம் எல்லாம் ஏதோ பாப்பம் அப்படின்னு சொல்கிற போல் இருக்கு. நம்ம கொஞ்சம் அப்படி கூட சொல்லணும். ரொம்ப என்னது மடத்தனம், அசால்ட்டாக, கேர்லெஸ்ஸாக இருக்கிற, ஓகே, கர்வத்தோடு இருக்கிற, இது சொல்லணும்.
ரொம்ப பாப்பம், அன்ஃபார்ச்சுனேட்டன்னே சொல்கிறேன். என்ன அன்ஃபார்ச்சுனேட்டு? நீ என்ன சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்காவது அங்கங்கே இத்தோப்பியாவில் பிறந்த, காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்த இப்போது எவ்வளோ அழகான நிம்மதியாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இட்லி சாம்பார் நல்லா சாப்பிட்டுட்டு சாந்திக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஜம்முன்னு இருக்கும். கிளைமேட்டு நல்லா அப்படி நல்லா மாறும். பக்கத்தில் ஊட்டி, பக்கத்தில் ஸ்ரீரங்கம், பக்கத்தில் குருவாயூர். என்னதான் பண்ணுறாங்க தமிழ்நாடு மக்கள்? எல்லாம் கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு காட்டு மராண்டி கையில் கொடுத்தாங்க, நீ பார்த்துக்கூடாது. அப்படி சொல்லணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. இங்கே சங்கரர் பார்ப்போம், அந்த காலத்தில் லாங்குவேஜ் ஏதோ ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டார். நான் அனுமன்வத்தே தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க. தெரிஞ்சுக்காம இந்த குரு சேவலனந்து தூரமாக இருக்கிறான். விமுகாக அவங்க மூஞ்சி காட்டவே மாட்டுறேன். இந்த குரு சேவான்னு சொன்னால், அதை குரு சேவான்னு எடுத்துக்கிட்டால் ஆத்ம சேவை, ஆத்ம சிந்தனா, ஆத்ம ஜானம், ஆத்ம வித்யா. இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே. 7 நாளையில் 1 மணி நேரம், மிச்சம் எல்லா டைம் நான் என்ன வீடு வாசல் உத்தியோகம் பணம் எல்லாம் ஓகே. 1 மணி நேரம் உனக்கு எவ்வளோ பிரயோஜனப்படுமோ தெரியுமா? நீ எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் பேங்க்கில் போட்டால் கூட இந்த சொத்து இந்த செல்வத்துக்கு அது சமமாக இருக்காது. எத்தனை பேர் நிறைய பணம் இருந்து எவ்வளோ துக்கப்படுறாங்கோ. இருக்கிற 1 குழந்தை 2 குழந்தை கிட்ட இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வயசாகி போச்சு. பணம் தான் ஏதோ கொஞ்சம் காப்பாற்றிட்டுருக்கு, அங்கங்கே இருந்த பணம் கொடுத்துட்டு. ஆனால் மனசில் எப்படி இருக்கும்? வேக்யூம் தானே. இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுறது? அவங்களா வந்து பார்த்துக்க மாட்டுறாங்க, இஷ்டப்படலை, விரும்பலை, காலம் அப்படி இருக்கு, அவங்களுக்கு அங்கங்கே அவங்க வேலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ என்ன பகவான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு மனசில் ஒரு கவலை சிந்தனை இல்லாமல் சாந்தியோடு இருக்க முடிஞ்சதா? அப்படி இருக்கணும்னா உனக்கு இந்த அறிவு எதுவுமே இல்லாமல் நீ இருக்க முடியாது. நீ பணம் வச்சுக்கிட்டு ஏதோ ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகலான்னு தவிர இன்சைடு யூ ஆர் நாட், நிறைவு இல்லை, குறைதான் இருக்கின்றனது. ஏண்டா இப்படிப்பட்ட குழந்தைகள், ஏண்டா இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ பர்டிகுலர்லி இந்த காலத்தில். அதனால் பணமும் படிப்பு இல்லை, மனோ வியாதி, இன்செக்யூரிட்டி ஃபீலிங். ஸோ அதெல்லாம் கூட சமாளிச்சுக்கணும்னு உனக்கு இது இருக்கணும் இல்லையா? ஸோ குரு சேவையில் அவங்க விரும்புகிறதே இல்லை. எதுக்கு நான் ஒருத்தனை குருவை ஸ்வீகரித்து பாவிச்சு அங்கே போய் இப்படியெல்லாம் சத்சங்கம்னு சொல்லி தொடர்ந்து சிஸ்டமேட்டிக் கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் ரெகுலர் இப்படியெல்லாம் சொல்லுவேன். இவ்வளோ ஃப்ரம் ஏ காம்படென்ட் லைவ் டீச்சர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். காம்படேட்டிவ் லைவ் டீச்சர் பற்றி இப்போ சொல்ல போகிறாரு பாருங்க. இதெல்லாம் சும்மா அடிக்கடிக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, வரும் இப்போது வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால் விமுகாக எகெனிஸ்டாக இருக்காங்க. அது எதுக்கு எல்லாம் இப்போ அப்படி நானே ஏதோ செஞ்சுக்கிறேன். என்னாகும் இவங்களுக்கு பலன் சொல்கிறாரு, த பேட் ரிசல்ட். பச்சந்தே நரக்க அசுச்சவ் நரக்கம்னா இதெல்லாம் ஏதோ புராணத்தில் சொன்ன ஒரு இடம். அங்கே அப்படியெல்லாம் மலமூத்திரங்களோட ஒரு இடம் இருக்குமா, அதில் கூட போடுவாங்களா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். பாகவதத்தில் நானே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக வாங்கோ.
இங்கே எத்தனை புழு பூச்சி நமக்கு சுற்றி இருக்குது, சாக்கடையிலையும் அங்கங்கே வாழ்ந்துட்டுருக்கிற. அதை பற்றி என்ன நினச்சிக்கிறதோ நமக்கு தெரியாது. காணி நீ என்ன நினச்சிக்கிற அதை பற்றி? ஒரு பல்லின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு உனக்கு, ஒரு காக்ரோச் பார்க்கும்போது எப்படி இருக்கு உனக்கும்? இல்லை இன்னும் கூட சிலது பார்த்தா அது சீக்கிரமாக அடித்து தள்ளணும், தூக்கி போடணும், இங்கேருந்து அப்படியே தான் வரட்டணும். அந்த மாதிரி சரீரங்களுக்குள்ளேயே இவனை திரும்பி திரும்பி போயிட்டு அவனும் நல்ல சமைக்கப்படுவான். பச்சந்தன் என்ன தெரியுமா, நல்ல ரோஸ்ட் பண்ணி நல்ல வேக வச்சு குக்கிங்னு அர்த்தம் ஆக்சுவலி. பச்சனம் பச்சந்தே. அதனால இப்படி எல்லாம் அது ஒரு பக்கம். இது புழு பூச்சி அதெல்லாம் பார்க்குறது. கோரமான இந்த வியாதிகள் இருக்கிற மனுஷ சரீரமே, இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கையிலே பார்க்குறான். குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து போகிறது நம்ம பக்கத்தில், நம்ம பந்துகளில் நம் போகிறோம். ஆனால் அப்போ கூட இவனுக்கு ஒன்று தோணாது. இவனும் இப்போதைக்கு அப்படி ஏதாவது படலைன்னா கூட படுவான். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அந்த வியாதி இதெல்லாம் பாப்பம் கர்ம தானே. ஸோ இப்போ இந்த ஜென்மத்திலையும் அசல் இந்த சரீரம் எதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் பாடுபடுறது எதுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதனால இவனை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். அதுக்கு பிறகு 269 இப்போ தான் பாயிண்ட். சரி, என்ன சொன்னார்? குரு சேவைக்கு விரும்ப மாட்டுறாங்க. குரு சேவைன்னு புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அது ஒரு பைத்தியம். ஏதோ ஒரு இடத்துல யாருன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் சேவை பண்ணுறது. சரி, எவ்வளவு நாள் என்ன அதை நீ எவ்வளோ கர்மாவதி பண்ணும், எவ்வளோ சோஷியல் சர்வீஸாவது பண்ணும், எவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் பண்ணும். ஆனால் முக்தி கொடுக்காது. மிச்சம் இருந்தால் ஒருவேளை நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறேன்னு ஒரு அகங்காரம் தான் இருக்கலாம். அப்புறம் உனக்கு இன்னும் நீ யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு தட் ஐ ஆம் குட் இன் த விஷன் ஆஃப் த காட். கடவுள் என்ன நல்ல பாராட்டுவார் இப்படியெல்லாம் நினச்சிக்க. இதெல்லாம் லோயர் லெவல் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங். அதே கொஞ்சம் இந்த சித்த சுத்தி வரணும். நீ நிஜமாக சேவை பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நாள் அகங்காரம் குறையணும். சித்தத்தில் துவேஷபாவம் குறையணும். அக்செப்டன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பாவனை வரணும். வந்துச்சுன்னா அது வந்துச்சா கூட அதிமுக்தி கொடுக்காது. அது இதோ இப்படி வந்து உட்கார்ந்து விஷயம் கேட்கறதுக்கு, தத்துவத்தை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி கொடுக்கும். அப்படிப்பட்ட நமக்கு ஒரு தகுதி இருந்தால் தான் இங்கே உட்காருவீங்க, இல்லைன்னு உட்கார முடியாது. இப்படி 1 மணி நேரம் இப்படியே பேசிகிட்டு இருந்து நீ கேட்டுகிட்டே இருக்கீங்க, பெரிய தபஸ் இது. சில வாட்டி நமக்கே தெரியாது நானே வரேன், ஏன் விரும்புகிறேன், எது. அதனால் நல்ல மார்க் போட்டுக்குவோம், ப்ளஸ் பாயிண்ட். அப்பா கடவுளை அனுகிரகம் பண்ணார், இந்த ஜென்மத்தில் இப்போ ஆகுது, இந்த வயசில் ஆகுது, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சது, செய்ய வேண்டியது செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு திருப்தியோடு இருக்கணும், ஜம்முன்னு இருக்கணும். சரி, அதை சொல்லி இங்கே அந்த குரு விஷயம் சொன்னானில்ல, குரு சேவா விமுகானி. அசல் குரு என்ன யார்? நீ உனக்கு எப்படிப்பட்ட குரு வேணும்? குரு கண்டிப்பாக வேணும். எப்படிப்பட்ட குரு வேணும் అనేది உனக்கு தெரியணும். அதுக்காக குரவோ பஹவः சந்தி வசந்தி சிஷ்ய வித்தாபஹாரகாः
தமேகம் துர்லபம் மன்யே சிஷ்யஹ்ருத்தாபஹாரகம். ஏ பார்வதி, லோகத்தில் குருகள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவன் யாராவது வந்தாச்சுன்னா அவன் சிஷ்யனா அவனுடைய பாக்கெட்டுன்னு காலி பண்ணுவாங்க. அவனுக்கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ லாபம் வரும், என்னென்ன எடுத்துக்கலாம் பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லி அதே பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, சிஷ்யனுடைய வித்தவன பணம் வித்தத்தனை அபகரிக்கிறதே நேராக திருடுற மாதிரி பண்ண மாட்டார். அது எப்படியோ நடக்கும். அது எப்படியோ நடக்கும். அங்கே கூட சர்வீஸ்ன்னு சொல்லி பொது வேலைன்னு சொல்லி சொன்னால் அப்போது நிறைய பேர் கொடுப்பான். கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தா அந்த புஸ்தகம் மொத்தம் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவான். ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த குரு மேலே ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, ஒரு பயம் ஏதோ இருக்குல்ல, ஸ்ரத்தா. அப்போ அவர் எது சொன்னாலும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இவனுடைய பணமெல்லாம் அபகரிக்கிற போல் டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படி தான் நிறைய குருகள் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற குரு ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். எப்படிப்பட்ட குரு? ரொம்ப அருது, ரேர்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மன்னியே சிஷ்யஹ்ருத்தாபஹாரகம், சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற தாபத்தை நீக்கக்கூடிய குரு. சிஷ்யனுடைய ஹிருதய மனசில் இருக்கிற தாபம், கஷ்டம், துக்கம், ப்ராப்ளம் எல்லாம் இருக்குல்ல, தாபத்ரயங்கள் இருக்குல்ல நமக்கு. தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. தாபத்ரயம், பல வகையான கஷ்டங்கள் இருக்கு. ஒருத்தன் ஹிருதயத்தில் அவன் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ப்ராப்ளம்ஸு. ஜெனரலாகவே நல்லா இருக்கிற இப்படி வந்தவங்கள்னு நிறைய பேர்னு நானும் பார்த்த சுவாமிஜி கூட சொல்லுவார். ஒன்றும் இல்லை, பர்சனல் விஷயம் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா கங்கா யமுனா, அழு. சில வாட்டி ஏன் அழுவுறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ தைரியம் இல்லாமல் இன்செக்யூர்டு ஃபீலிங்கோட அப்படி கூட இருப்பான். அவங்கள எல்லார்த்த வீக், அசக்தாக. ரொம்ப நாள் குரு கிட்ட வந்துட்டு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கூட அப்படி இருப்பான் பாருங்கோ. அதனால என்னையோ சிஷ்ய ஹிருத் தாப ஆரகம், அவன் ஹிருதயத்தில் இருக்கிற அவனுடைய கஷ்டம், துக்கம் அவன் அது நீக்கணும். அதுக்கு என்னன்னு அது மட்டும்தான் பண்ணுவார். சிஷ்யனுக்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்து அதுக்கு இது அப்படி இல்லாமல் இருப்பார். நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எனி திங், கொடுக்கறது மட்டும்தான். அப்படி யாராவது இருந்தால் அந்த குரு தான் வெரி ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்கள்லாம் 6 வகையான குருகள் பற்றி சொல்கிறாரு. அதெல்லாம் நான் படிக்கலை. அந்த 6 வகை என்னன்னு சொல்லி இந்த 6வது வகை தான் நமக்கு முக்கியனால அது கெட்ட கொண்டு வருவேன். முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ளே சொன்னார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, லோகத்தில் சில பேர் சூச்சக குருகள் இருக்காங்க, ஒரு பேர் கொடுக்குறாரு சூச்சக குரு. அப்படி என்ன அர்த்தம் என்ன, அவருக்கு லௌகிக்க விஷயங்கள் அதெல்லாம் நல்ல நாலேஜ் எல்லாம் இருக்கும். அது கூட இன்னொருத்தருக்கு சொல்லி தருவார் இல்லையா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அது இது, அக்கௌண்ட்ஸு, எனி திங். அப்புறம் இல்லை பாஷை, ஒருத்தனுக்கு பாஷை படிக்க தெரியாதவனுக்கு மொழி இவனுக்கு தெரியும், அது சொல்லி தருவார். அக்ஷரங்கள் சொல்லி தருவார், பேசுறது சொல்லி தருவார், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க.
ஹிந்தி ஏதாவது. அப்போது அவனுக்கு வந்து சூச்சக குரு புரிஞ்சுட்டு தான். ரெண்டாவது வந்து வாச்சக குரு. வாச்சக குருன்னா நிறைய மதபரமான ரிலீஜியஸ் திங்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி தருவார். அந்தந்த வர்ண ஆசிரமங்களுக்கு தகுந்த போல் நீங்கள் இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தர்ம அதர்ம விஷயங்கள், இந்த அது ரிலீஜியஸ்ன்னா கடவுளை எப்படி வழிபடுறது, என்ன பண்ணணும், அது பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு குருக்களுக்கு நிறைய தெரியுமில்ல. அவங்களும் கேட்டு தான் நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஏதாவது பூஜை பண்ணணும், அது பண்ணணும், ஆரம்பிக்கணும், சங்குஸ்தாபனம் பண்ணணும், எல்லாத்துக்கும் அதெல்லாம் சொல்லுவார். அவர் வந்து வாச்சக குரு. மூணாவது குரு வந்து போதக குரு. போதக குருன்னா இப்போ சொன்ன இந்த முதல் 2 பேருக்கு மேலே கொஞ்சம் பெட்டர் வந்து யார் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுவானோ, போதக குரு மந்திர உபதேசம் பண்ணுறவர் ஈவன் பெட்டர் அப்படின்னு கூட சொல்கிறார் பெருமான். போதக குரு ஏன்னா அந்த மந்திரத்தினை உபதேசம் பண்ணணும்னா அவன் பண்ணியிருக்கணும், அவனுக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பி கூட மந்திர தீட்சை கொடுப்பாங்க. அதனால் எல்லோரும் கொடுக்க முடியாது மந்திர தீட்சை. ஸோ அப்படிப்பட்ட மந்திர தீட்சை கொடுக்குற குருக்கள் இருப்பாங்க, அவன் போதக குரு. அப்புறம் 4வது வந்து நிஷித்த குரு. இவன் குருவனே சொல்ல முடியாது, இவன்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நிஷித்த குரு. இது முன்னாடியே பேசிட்டார் வேறு இன்னொரு விதத்தில், அங்கே நடுவில் வந்துச்சு. குருகள் எத்தனை வகை இருப்பாங்க, அவங்களோட குணங்கள் என்ன, இவங்க என்ன, அப்படியெல்லாம். பட் இங்கே திரும்பி கன்க்ளூஷனில் சொல்லும்போது நிஷித்த குரு அவாய்ட் பண்ணக்கூடிய யாருன்னு சொன்னால், யார் வந்து ஜாகிரதை கேட்டுக்கணும், க்ஷுத்ர வித்தைகளை பற்றி பேசி சொல்லுவானோ. க்ஷுத்ர வித்தைகள்னா தந்திர சாஸ்திரம், அப்புறம் இந்த மந்திரம் சொன்னால் உனக்கு அவங்க வசி பண்ணிக்கணும். அன்றைக்கி போன வாரம் பேசிட்டேல்ல, வசீகரணம், அப்புறம் இதெல்லாம் உச்சாட்டனம், அப்படின்னா ஹிப்னோடைஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி நினச்சிக்கோங்களேன். சில பேர்னு கம்ப்ளீட்டாக நம்ம வசத்திலேயே கொண்டு வர்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று அடுத்தவனுடைய மனசனை புத்தினி பலகீனப்படுத்துறது. இப்போ ஒரு ராஜா இருக்கார் ரொம்ப பலமாக, அவன் புத்தியில் கொஞ்சம் டவுட்டு டிமிட்னஸ்ன்னு உருவாக்கணுமன்னா, திருதராஷ்டிரனு ஒரு வகையில் இப்படிப்பட்ட பேச்சிலேயே பண்ணுவாங்க. அப்படி தான் பேசி சஞ்சயர்கிட்ட சொல்லி, இது போய் நீ அர்ஜுனன் எல்லா பாண்டவர்களுக்கும் சொல்லுன்னாரு. சொன்னால் கண்டிப்பாக அதில் அர்ஜுனனுக்கு எஃபெக்ட் ஆகுமான்னு திருதராஷ்டிரனுக்கு அர்ஜுனோட மனசு கேரக்டர் நல்லா தெரியும். அவர் நினச்ச மாதிரி சொல்லப்பட்டது நடந்துச்சு. அதனால தான் திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த அர்ஜுனன் வந்து பீஷ்மன் மேலே அம்பு விட்டுட்டான். திருதராஷ்டிரனுக்கு நம்பவே முடியல. அப்போதான் அந்த கேள்வி கேட்கும்போது தான் என்ன ஆயிடுச்சு எனக்கு, எப்படி அப்படி குழப்பி போன பலகீனமான டிப்ரெஸ் ஆன அந்த அர்ஜுனன் எப்படி தான் திரும்பி அவனு ரிகவர் ஆயிட்டான் இது கேள்வி. அப்போதான் ஆமாம் திருதராஷ்டிரே, அங்கே யூனிவர்சல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, அவருடைய ரதசாரதி தான் பார்த்தசாரதி தான் அவர் யூனிவர்சல் டாக்டர். ஜெகத்குரு. ஜெகத்குரு மீன்ஸ் யூனிவர்சல் டாக்டர். ஓகே, மீனிங் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் ரிகவர் ஆகிட்டான். அம்பு எடுத்துட்டான், விட்டுட்டான், பீஷ்மன் விழுந்துட்டான். அவ்வளோதானே. ஆனால் கூட திருதராஷ்டிரனுக்கு நம்ப முடியல. மேலும் பகவத்கீதை எல்லாம் கேட்டு ஏதாவது திருதராஷ்டிரனுக்கு பகவத்கீதை பிரயோஜனப்பட்டுச்சா? படலை. பாபம், அன்ஃபார்ச்சுனேட். பார்த்தீங்களா?
கிருஷ்ணனை பார்த்து கம்சனுக்கு பிரயோஜனப்படலை, கிருஷ்ணனை பார்த்து கௌரவர்களுக்கு பிரயோஜனப்படலை, ஜராசந்தனுக்கு பிரயோஜனப்படலை, யாருக்கும் பிரயோஜனப்படலை. ஆனால் அந்த கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்ட நமக்கு அத்தியந்த பிரயோஜனம் ஏற்பட்டுச்சு. அதனால் நிஜமாக கிருஷ்ணனை பார்த்ததே, விஸ்வரூபம் பார்த்ததே, கீத உபதேசாన్ని நல்லா எடுத்துக்கிட்டு அனுசரிச்சது நம்ம நான் தைரியமாக சொல்லணும். பகவத்கீதை ஒழுங்காக கேட்டிருந்தார். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நிஷித்த குரு, க்ஷுத்ர வித்தைகள், அதான் அந்த அகோர ஆதீதனி எல்லாம் மந்திரத்துக்கு தந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் சிலதெல்லாம் அது பண்ணுறவங்களுக்கு நிறைய டிசைர்ஸ் வரும் தெரியுமா? அது அசல் ஒரிஜினலாக எதுக்காக வந்துச்சு? அது ஒரு தபஸாக, அதிலிருந்து கூட வைராக்கியம் வந்து விரக்தி வர வேண்டியது, திதிக்ஷை வர வேண்டியது. ஆனால் அதோட ட்ராப் என்னன்னா அதில் ஆசைகள் நிறைய வரும். அதனால தான் அவங்க வந்து நீ குடித்தான்னு பரவாயில்ல, நீ எத்தனை ஸ்திரீகளை கூட போனான்னு பரவாயில்ல, மாம்சம் சாப்பிட்டான்னு பரவாயில்ல, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதுதான் எந்த ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கடைசியில் ஒரு ரூபம் எடுத்துக்கிச்சு. நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் அந்தரங்க ரொம்ப தெரியலன்னு கூட we can guess it. நான் கெஸ் பண்ணேன். அதனால் அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இங்கே வந்து அப்படிப்பட்ட அதுக்கு சின்ன விளக்கம் கொடுத்தார் ஸ்லோகத்தில் உள்ள. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமே நேர விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசின ஒன்றுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு பின்னாடி. ஸோ நிஷித்த குரு இவனை பற்றி சொல்லும் போது, இவனை கெட்ட போய் மாட்டிக்கிட்டா ஒருத்தனும் அவன் வந்து அந்த அந்த தாந்திரிக தந்திர அது இதுன்னு சொல்லி அந்த டிசைர்ஸு ஏதோ சம்திங் அவனுக்கு பிரம்மாச்சி ஜீவித பரியந்தம் வரைக்கும் இவனுக்கு மறுபடியும் மனுஷ ஜன்மம் கிடைக்காதாமா. யார்? இந்த சிஷ்யனுக்கு கிடைக்காது. குருவுக்கு என்ன ஆகும் அது வேறு விஷயம். போய் மாட்டிக்கிட்ட இந்த சிஷ்யனுக்கு இந்த மனுஷ ஜன்மம் கொடுத்து நீ இப்படியா பண்ணிக்கிட்ட. அதனால் எத்தனை பிரம்மாஜி பிரளய பரியந்தம்னா அங்கே அப்போ வரைக்கும் வேறு ஜீவன் அந்த கிருமி பூச்சி கீட்ட இப்படி தான் பிறக்கணும். வாட் எ கிரேட் லாஸ், டேஞ்சரஸ். அதனால் அதுக்கு பக்கம் போகக்கூடாது. நிறைய பேர் ஏதோ நடக்கிறதா பண்ண முடியுமா, அதெல்லாம் எவ்வளோ சக்தி இருக்குது தெரியல. இப்போ கூட அது இருக்காங்க, போய் எப்படியோ ஏதோ சேர்ந்து ஏதோ அது மந்திரிச்சு கொடுங்க, அது கொண்டு போய் அவங்க வீட்டு மேலே போட்டுருவோம். அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அது யாருக்கு எஃபெக்ட் ஆகும்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவனுக்கு. ஹிப்னோட்டிசம் வந்து எ பவர்ஃபுல் மைண்டுன்னு அவனை ஹிப்னோடைஸ் பண்ண முடியாது. வீக் மைண்டுன்னு தான் பண்ண முடியும். எல்லாரும் பண்ண முடியாது. அதே போல தான். அதனால தான் எங்கே ரொம்ப பக்தி அந்த நம்பிக்கை தீவிரம் அப்படி இருக்கிறதோ, ஃபியர் கான்ஷியஸ்னஸ் கம்மி இருக்கிறதோ அவங்களுக்கு நடக்காது, அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது, அப்படி போகும். சரி, எனிஹோ அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ அதெல்லாம் எங்கே நடக்கிறது, எங்களுக்கு சுற்றி யார் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம அதெல்லாம் தாண்டி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டோம். பட் விஷயம் இங்கே அதே. அதுக்கு அடுத்தது வந்து ஸோ மேலே 3 சொல்லி 4வது நடுவில் டேஞ்சரஸ் ரெட்லைன் அலர்ட். அப்போ என்ன வேணும்? மேலே இருக்கிறவங்களும் நமக்கு யூஸ் ஆகாது, இந்த நடுவில் இருக்கிறவனும் ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த பக்கம் என்னது, காரணகுரு. காரணகுருன்னா இந்த வார்த்தைகள் இந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன் வேறு எங்கேயுமே நம்ம இப்படி பார்க்கல. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு அதுதான் ஒன்று படிக்கும்போது ஒன்றுல அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த விஷயமே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்படும். ஆஸ் பிருதாரண்யகத்தில் பார்க்கும்போது சிலது வேறு உபனிஷத்து எல்லாத்திலும் ரிலேட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அங்கே வேறு வித்தியாசமாக சில விஷயங்கள் இருக்குது. காரணகுருன்னா ஸ்ரோத்ரியா, சாஸ்திரம் படிச்சிருக்காரு,
குரு பரம்பரை சிஷ்ய பரம்பரை வந்தார், நல்ல விஷயங்கள் தெரியும். இன்னொருத்தனுக்கு வந்து தத்துவமசி சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்தாலகர் அந்த உள்ள சிஷ்யனான அவனுக்கு வந்து ஸ்வேதகேது 9 வாட்டி மகா வாக்கிய உபதேசம் பண்ணாருன்னு, இந்த மகா வாக்கியம்னா இது, அது அப்படி புரிஞ்சுக்கணும், இதோட லட்சார்த்தம் இது, இது வாச்சார்த்தம் இதுன்னு சொல்லிட்டு நல்லா விவரித்தேன். நல்லா விவரிச்சு சொல்லிட்டேன் இல்லை, நான் சொன்னானே இல்லையா? சொல்கிறீங்க, ஒரு கிளாஸில் நல்லா சொல்கிறீங்க. அப்படி சொல்ல தெரிஞ்சால் போதும். ஸ்ரோத்ரியா கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான், கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஆனால் நான் த ஃபைனல் 6வது பரமகுரு అని పదం ఉపయోగపడతారు. அங்கங்கே அப்பப்போ சத்குரு எனக்கு உபயோகப்படுத்திட்டா கூட நான் அதை அப்பப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனால் இது வந்து நல்லா இருக்கு, பரமகுரு. இங்கே சில பேர் பரமகுருன்னு சொன்னால் இங்கே குருவுடைய கொல்லுகுரு அப்படின்னு எடுத்துக்கூடாது. அது எல்லாம் அர்த்தம். இங்கே சுப்ரீம் மோஸ்ட், டாப் மோஸ்ட், இந்த குரு தான் உனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டும். சரியா? என்ன சிம்பிளாக பேசியிருக்கோம். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட. சாஸ்திரம் மகா வாக்கியம் அது இதுன்னு கோட் பண்ணி அப்படி சொல்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஸ்ருதி யுக்தி அனுபூதி. அந்த கேட்குற சிஷ்யனுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் காலக்கிரமங்களோ சொல்லி 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 அவனுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீக்கி அவன் அந்த ஞானத்தில் நிற்க வைக்கக்கூடிய சக்தி இருந்து அது இருக்கணும்னா அவர் பிரம்மனிஷ்டனாக இருந்திருக்கணும். அந்த பிரம்ம ஜானத்தில் இருக்கணும். அவனுக்கு பேர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா. இந்த 2 வார்த்தை சேர்ந்து சொல்கிறது தான் தைத்திரிய உபனிஷத்துடைய ஆனந்த மீமாம்சா உடைய சாரம். பகவத்கீதையிலோ பகவான் சொன்னது அதே தான். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவைய உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷின. ஞானம் இருக்கே, இந்த ஞானத்தினை தரிசிச்சுட்டான். இல்லை முண்டகோபனிஷத்தில் எடுத்து பார்த்தா கூட அதே போலுதான். சமித் பாணி அங்கிளீர ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவாபிகச்சத். அந்த குரு கிட்ட தான் போகணும், சரண்டராகி போகணும். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா கிளியர் மென்ஷனிங். அதுதான் இங்கே பரமகுரு. அது சொல்லி இப்போ பரமகுரு பற்றி 279வது ஸ்லோகம். சரி, 278 கூட படிக்கணும். என்ன இங்கே தான் ஆரம்பித்து அங்கே 2 சொல்கிறது. காரணகுரு கூட சரி, எனக்கு அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா இவர்கிட்ட 2 இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் சாஸ்திரத்தின் சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணுறவன் கிடைச்சாவே நீ உனக்கு அடுத்த ஸ்டேஜில் ஈஸ்வரனை அனுகிரகம் பண்ணி உனக்கு பிரம்மனிஷ்டன்னு கூட கொடுப்பாரு. அதனால் நம்ம 2 தெரிஞ்சுக்கணும். தத்துவமஸ்யாதி வாக்கியானாம் உபதேஷ்டாது பார்வதி காரணாக்ஷோ குரு ப்ரோக்தஹ பவரோக நிவாரகஹ. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரோத்ரிய குரு கிடைச்சாவே பெரிய விஷயந்தான். அது கிடைக்கிறதே எல்லாருக்கும் பாக்கியம். பார்வதி, இந்த இவன்னு தான் காரண குருன்னு சொல்லப்படுறது. யாரு தத்துவமஸ்யாதி முதலான மகா வாக்கியங்களை உபதேசம் பண்ணுவாரோ, விவரிப்பாரோ, புரியும் போல், அதனால் அந்த கேட்குறவனுக்கு வந்து அப்புறம் அதே குரு இல்லை இன்னொரு மூலமாக அந்த பிரம்மஸ்ரீ குரு மொத்தத்தில் இவனுக்கு வந்து என்ன ஏற்படுவன்னா இன்னொன்றுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்.
குருவு ஸ்ரோத்ரியா அண்டு பிரம்மனிஷ்டா ஆகுமோ இல்லையோ அது சொன்னால் யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஐ மீன் கேட்குற எனக்கு தெரியாது. கேட்குறவன் எனக்கு தெரியணுவன்னா என்னோடய குரு பிரம்மனிஷ்டான்னு நான் பிரம்மனிஷ்டனாக இருந்ததே தெரியும். தட் இஸ் அ சப்ஜெக்டிவ். அதனால் ஆனால் அந்த கேட்குற சிஷ்யனுக்கு தகுதி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ரோத்ரியத்தினாலே ஸ்ரோத்திரம் ஸ்ரவணத்தினாலேயே அவன் பிரம்மனிஷ்டன் ஆகிடுவான். அதனால தான் பவரோக நிவாரகா. அவனுக்கு சம்சாரமே போயிடுச்சு. சம்சாரம் போகணுன்னு அவன் பிரம்மனிஷ்டனாக இருந்திருக்கணும். பார்த்தீங்களா அட்வான்டேஜ்? அதனால் ஐ நீட் நாட் டு சஸ்பெக்ட் அண்ட் என்கொயர் அண்ட் டிடெக்ட் அண்ட் ஸ்கேன் மை குரு வெதர் ஹீஸ் எ பிரம்மனிஷ்டா ஆர் நாட். எனக்கு சாஸ்திர ஜானம் கிளாரிட்டி எனக்கு புரியும் போல் சொன்னால் போதும், அது எனக்கு பிரயோஜனப்படும். அதனால தான் சிலவாட்டி குரு ஸ்தானில் இருந்து குரு சம்சாரத்தில் திரும்பி மாட்டுக்க போல் கஷ்டப்படுவான், சிஷ்யனை தப்பிச்சுக்கிட்டு போயிடுவான். பார்த்தீங்களா? அப்படி கூட இருக்கும். அதனால தான் மனுஷானாம் சஹசிரேஷனே கீதையில் சொன்னது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிடைக்கிறது అనేది மகாபாகியமாக இருக்கணும். அதனால அப்படி சொன்னார். அடுத்தது அப்போது பரமகுரு பற்றி சொல்கிறாரு. சர்வ சந்தேக சந்தோஹ நிர்மூலன விசக்ஷணஹ ஜன்ம மிருத்யு பயக்னோ யஹ சகுருः பரமோ மதஹ. சொன்னா இல்லையா, சர்வ சந்தேகங்களே நிவர்த்தி பண்ணுறாரு. எப்போ அது பண்ண முடியும்? அதை சொன்னானே, ஸ்ருதி யுக்தி அனுபூதி 3 இருந்ததா அப்போது அவன் நிர்மூலன விசக்ஷண, அந்த நிர்மூலனம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிற அவன். அதனால் என்ன ஆகும்? ஜன்ம மிருத்யு பயக்னஹ. அதான் மேலே பவரோக நிவாரகான்னு சொல்லியாச்சு. காரக்க குருவே பவரோக நிவாரக ஆனகும்போது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட பரமகுரு ஆனால் அதே தான் சொல்லணும். வேறு என்ன? இங்கே வார்த்தை மாற்றிட்டார். இந்த ஜன்ம மிருத்யு அనే பயம் இருக்க பார்த்தீங்களா? எனக்கு ஜன்மம் கிடையாது, மிருத்யும் கிடையாது, நானும் சுத்த ஆத்மஸ்வரூபமாக நீ உனக்கு தெரிவித்து உன்னோட பயத்தினை நீக்கிறாரோ அவர் தான், அந்த குரு தான் பரமகுரு, சுப்ரீம் குரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று படித்து நிறுத்துறேன். என்ன அது முடியுறது அங்கே. அதுக்கப்புறம் பரமகுருட லட்சணங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும். பல ஸ்லோகங்கள் அது அப்புறம் வரும். நடுவில் பார்வதி கேள்வி இது மட்டும் சொல்கிறேன். அதனால் இப்போ கன்க்ளூஷன். அதனால் பார்த்து பாரு. பகுஜன்ம கிருதாத் புண்ணியாத் லப்யதே சௌ மகாகுருः லப்தாமும் ந புனர்யாதி சிஷ்ய சம்சார பந்தனம். எத்தனையோ ஜன்மங்களுடைய புண்ணியம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட பரமகுரு மகாகுரு ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா லப்த்வா அமும் ந புனர்யாத்தே. அப்படிப்பட்ட குரு கடிச்சு அப்படிப்பட்ட குரு கிட்ட உபதேசம் வாங்கின ஒரு சிஷ்யனு இனிமே அவனுக்கு ஜென்ம கிடையவே கிடையாது. he never come back into the samsara again. அந்த சிஷ்யான்னு சொல்கிறாரு. சிஷ்யா ந புனர்யாதி, சம்சார பந்தனத்திற்குள்ள வரவே மாட்டான். இந்த அதனால தான் அந்த வாக்கியம் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இஸ் இஸ் ஆல் சி எப்படி குருவோட உபதேசம் வேலை பண்ணணும்னா மை ஃபெய்த்.
பட் ஃபெய்த்துன்னு சொல்லி மேலே சொன்ன அவங்கள கூட யாராவது கிட்ட போய் நான் நம்பி கூட போயிட்டே இருக்கிறேன் அவரும் வர சொல்லிட்டு இருக்காரு போயிட்டே இருக்கான்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா என்ன? ஸோ யூ கேன் யூஸ் யுவர் டிஸ்கிரிமினேஷன், அது உனக்கு விசக்ஷணை இருக்குல்ல, யூஸ் யுவர் லாஜிக். உனக்கே தெரியணும், அந்த சிஷ்யனே சொல்லுவான் நான் ஐ ஆம் ஃப்ரீ. அந்த விவேக சூடாமணியில் சிஷ்யன் சொல்லுவான், உங்களுடைய கிருபனால் உங்களுடைய போத டீச்சிங்னால் ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ஷேக்கிள்ஸ் ஆஃப் தி சம்சாரா. அப்படி அடுத்த முக்கியமான ஸ்லோகங்கள் நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.